அனைவருக்கும் பணிவான இனிய மாலை வணக்கங்கள். மதுரை வந்து சொந்த வீட்டுக்கு வர மாதிரி குமரவேல், தேங்க்யூ வெரி மச் ஃபார் த இன்வைட் அண்ட் டு த ஹோல் ரிசப்டா டீம். எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக், இப்போ நாங்கள் தூங்கினா படுத்தால் டைப் அண்ட் டயபிட்டிஸ் பற்றி எதுவும் யோசிக்கிறது இல்லை. அதனால் நிறைய அரைத்த மாவுகளை அரைத்து கொண்டே இருப்போம் நாங்கள். பட் புதுசாக அரைச்சிட்ருக்கோம். மச் ப்ராக்ரஸ், மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதுதான் என்னோடய டாபிக். நான் என்ன நினச்சேன்னா, நம்ம இப்போ உக்காந்துக்கிட்டு நான் அடுத்த ஒரு 15 நிமிஷம் பேசலாம் நல்லா. டெப்லிசுமேப், ஆன்டிதைமோசைட் குளோபுலின், அபட்டாசெப்ட், இதெல்லாம் ஒன்றும் புரியாது யாருக்கும், எனக்கே புரிய மாட்டேங்குது. ஓரல் இன்சுலின், இன்ஹேல்டு இன்சுலின், ஸ்டெம் செல் தெரப்பி. அதாவது ஒரு வாடிப்பட்டிலேருந்து ஒரு ஏழை குழந்தை உங்களுக்கு முன்னாடி சுகர் 500 இருந்தாலோ, ஒரு மேலூர்லேருந்து ஒரு குழந்தை இருந்தாலும், இதெல்லாம் ஏதாவது பைசாக்கு புண்ணியமானா சுத்தமாக இல்லைல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு ஏழை குழந்தை முன்னாடி டைப் அண்ட் டயபிட்டிஸ் இருந்தால் இன்று இந்தியாவின் நிலைமை, அந்த குழந்தை மிக மோசமாக இறந்து போகிறது. இதுதான் நிலைமை. ஸோ ஏழை குழந்தைங்களுக்கு சேருமாறு இங்கே என்ன ப்ராக்ரஸ் இருக்குது உண்மையாக, அண்ட் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்க்கணும். அண்ட் இந்த டாபிக்கு வந்து வெள்ளைக்காரன் என்ன பண்ணுறான் அல்லது நேஷனலாக என்ன நடக்குதுன்னு இல்லை, இங்கு நாம் இருக்கும் அனைவரும் ஒவ்வொருத்தரும் என்ன மாற்றங்கள் கொண்டு வர முடியும், நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது தான் இந்த டாக். இந்த இந்தியாவில் நடக்கும் உண்மை என்ன டைப் அண்ட் டயபிட்டிஸ் செக்மெண்ட்டில் அப்படின்னா மகா மோசமாக இருக்குது. இதில் ப்ராக்ரஸ்னு என்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதாவது 9,90,000 குழந்தைகள் இருக்காங்க டைப் அண்ட் டயபிட்டிஸில். பட் இது வந்து லான்செட் பேப்பர் எந்த கிடையாது. 800,000 should still be living if not for dying due to complications of type 1 diabetes. And இது வந்து ஷாக்கிங் அண்ட் இது எம்பராசிங் அண்ட் இது டிசப்பாயிண்டிங் as a doctor to us. And Lancet பேப்பரில் என்ன சொல்கிறான், 42 healthy life years lost per person with type 1 diabetes in India. எனக்கு இது ஓவர் எஸ்டிமேட்னு தோணுது. பல குழந்தைகள் கண் முன்னாடி இறந்து போகின்றன. மல்டிபிள் டிகே அட்மிஷன்ஸில் இங்கே ரெஜிஸ்ட்ரி கிடையாது. உங்ககிட்ட குழந்தை வரலன்னு நினைப்பீங்க, அது இறந்து போயிருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கு எந்த ஃபாலோஅப்பும் கிடையாது. And much progress in Western nations, but minimal progress in India for low socio-economic status. பணக்காரனுக்கு இருக்குது 780G பம்ப் இருக்குது, பட் 80% குழந்தைகள் ஏழை பாழைகள். நான் பார்க்குற வரைக்கும் only 20% தான் மேல் தட்டு மக்கள். அண்ட் இது இந்தியாவோட டேட்டா. இது மார்டாலிட்டி இன் டைப் 1 டயபிட்டிஸ், இது டெல்லியிலேருந்து வந்த பேப்பர், வேர் 75% had a HbA1c more than 10%. நான் பார்க்குற நிறைய பணக்கார பேஷண்ட்ஸ் எல்லாம் A1c 11-12 தான் இருக்குது இன்றைக்கி இந்தியாவில். ஈவன் அவங்களுக்கான ஏதாவது 7-8 கொண்டு வருமானா இல்லை. And deaths occurred within 25% within 2 years and about 53% in 3 years of diagnosis. இது எதாவது ப்ராக்ரஸ்ஸாக இது அப்படின்னா ரொம்ப ஹானஸ்டாக இல்லை என்று தான் அர்த்தம். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். 15 வயதில் இந்த குழந்தை போன வருடம் என் கையை பிடித்து கொண்டு இறந்து போனது வித் அட்வான்ஸ் கிட்னி ஃபெயிலியர் அண்ட் பிளைண்ட்னஸ். அண்ட் இந்த குழந்தைக்கு கவர்மெண்ட்டில் போனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ப்ரைவேட்டுக்கு போனோன்னா பணம் இல்லைன்னா உள்ளே வர முடியாது. என்ன தான் பண்ணுவாங்கல்ல அவங்க. அண்ட் இந்த குழந்தை, இது போன செஷனில் போட்டேன், இது வந்து ஒரு ஹாட் காஃபி இடது கையில் கொட்டி சுகர் 500-600, எந்த எஜுகேஷனும் கிடையாது அந்த அம்மாவுக்கு, இன்ஸ்டன்ட் சரியாக போட தெரியல. அண்ட் வித்தின் 24 hours gangrene with above elbow amputation. இது மதுரை குழந்தை இது ஆக்சுவலாக. அண்ட் இந்த ஃபேமிலி நம்ம எல்லாருக்கும் தெரியும். மேட்டூரில் 3 வருடம் முன்னாடி இந்த 2 குழந்தைகளுக்கும் டைப் 1 டயபிட்டிஸ் வந்தது என்று இந்த 2 குழந்தைகளும் ஆற்றில் தூக்கி போட்டுவிட்டு அந்த பெற்றோர்கள் இறந்து போனார்கள். நிறைய டாக்டர்ஸ் இவங்க என்ன கோழத்தனமாக இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் இல்லையா அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு ஏழை குழந்தைக்கு டைப் 1 டயபிட்டிஸ் வந்தால் அரசு மருத்துவமனைகள் நாங்கள் ரொம்ப இப்போ வி ஆர் கனெக்டட் டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன் அ பிக் வே. அண்ட் இப்போ பல மாற்றங்கள் பண்ணி கொண்டு இருக்கிறோம். பட் உண்மை என்னென்னா, இன்னும் பால் மருந்து, தண்ணி மருந்து NHMல வந்து இருக்குது, ட்ரெஷிபா அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அரசாங்க மருத்துவமனையில் கன்னியாகுமரிக்கோ திருநெல்வேலிக்கோ சேலத்துக்கோ வருதுன்னா வருது கிடையாது. இது இன்னும் அந்த பால் மருந்து, தண்ணி மருந்து, அந்த சிரிஞ்சு, குளுக்கோமீட்டர் கிடையாது, குளுக்கோஸ் டெஸ்டிங் கிடையாது, ஒரு டயபிட்டிஸ் எஜுகேட்டர் கிடையாது, ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டைப் 1 கிளினிக் கிடையாது. வேணா சென்னையில் 1-2 இடத்துல இருக்குது. அண்ட் ஒரு அட்மிஷன் நைட்டு ஒரு 1 மணிக்கு ஒரு ஹைப்போசீஷர் வந்தால் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் நிலைமை. அண்ட் ப்ரைவேட்டாக வந்தனா என்ன ஆகுது, நத்திங் ஹேப்பன்ஸ். ஹை காஸ்ட் ஆஃப் கன்சல்டிங் ஃபீஸ், 800 ரூபாய் 1000 ரூபாய் கன்சல்டிங் ஃபீஸ். அண்ட் மருத்துவர்கள் கொஞ்சமான சரி புவர் பேஷண்ட்ஸ்னு வேவ் ஆஃப் பண்ணுறோமான்னா வெகு சிலர் தான் அதை பண்ணுறாங்க. இன்சுலினுடைய விலையை இந்த ஃபார்மர்ஸ் ஏற்றிக்கொண்டே போகிறார்கள் ஒவ்வொரு வருடமும். இல்லை, அதை இன்சுலினை கண்டுபிடிச்சோடனே அது $1 வாங்கி அதை மியூசியத்துக்கு கொடுத்தான். இதை 100 வருஷமாக போட்டு 500 ரூபாய் இருக்கிறத 800 ரூபாய் ஆக்கிட்டு இருக்கானுங்க. இல்லை, இது எப்படி ஒரு சாமானியன் இதை வாங்க முடியும்? அந்த கன்சியூமபிள்ஸ், ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்போட விலை 18 ரூபாய் 20 ரூபாங்கிறான். ஒரு டிகே அட்மிஷன் வந்து ஒரு ஏழை குழந்தை ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் அவங்க 10 தலைமுறைக்கு எழுந்திருக்க முடியாது.
1.5 லட்சம் 2 லட்சம் இன்னைக்கு பில்லு. அந்த தனியார் மருத்துவமனையான என்னடா இது இவங்க ஒரு ஏழை பாழையாச்சு, ஒரு வேவ் பண்ணலாமா, ஒரு 50% கம்மி பண்ணலாமா, எதுவும் கிடையாது. அவன் சொத்தை விற்று வீடை விற்று நிலத்தை விற்று தான் வர வேண்டியதாக இருக்குது. திஸ் இஸ் நாட் சஸ்டைனபிள். ஒரு டைம் போனால் அடுத்த டைம் போக மாட்டான் தனியாருக்கு. அண்ட் நோ மேஜர் ஹெல்ப் ஃப்ரம் ப்ரைவேட் ஹெல்த் ப்ராக்டிஷனர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் அ வெரி ஃபியூ. அண்ட் ஸ்டில் நிறைய பேர் பிடி மிக்ஸ் இன்சுலின், இந்த 30-70 இன்சுலின் வித் மாதத்துக்கு ஒரு டைம் குளுக்கோஸ், இதுதான் நடக்கிறது. இது ஹியூஜ் லேக்னஸ் இந்த மேனேஜ்மெண்ட். இதை எப்படி மாற்றுவது என்ன? ஸோ ப்ராக்ரஸ் ஒன்றுமே இல்லைன்ட்டேன், நம்ம தான் பண்ணி ஆகணும் அந்த ப்ராக்ரஸ் இந்தியாவில். அண்ட் CPR இஸ் த நீட் ஆஃப் அவர் இன் டைப் 1 டயபிட்டிஸ். CPRனா என்னது? We need some clinical ideas, we need some philanthropic work from every one of us. இங்க இருக்கும் நம் ஒவ்வொருத்தருக்கும் இது நம்மளுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நம்ம மெடிக்கல் காலேஜில் படித்தோம்ல, நான் தான் நினைப்பேன் 440 ரூபாய் MMC ஃபீஸ், 89 to 95. நம்ம படித்து பெரிய டாக்டர் ஆகிட்டு நம்ம UK US போயிட்டு இங்கே வந்து இந்த நாடு சரியில்லை, ஊர் சரியில்லை, குப்பையாக இருக்குது, அது இருக்குங்கிறமே, என்ன மாற்றம் நம்மளால் பண்ண முடியும்னு யோசிச்சுமா? அண்ட் இன்னைக்கு நம்ம டாக்டர் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஏழை பாழங்கிற. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, MMCயில் 52 ஸ்டெதஸ்கோப் வரும் ஒரு மைட்ரல் ஸ்டெனோசிஸ் மர்மருக்கு. 2 மணி நேரம் உட்காந்துருப்பான் அந்த ஏழை. அவன் ஏதாவது வாயை திறப்பானா திறக்க மாட்டான். ஒரு இன்குவனல் ஹெர்னியானா அவனை கம்ப்ளீட்டாக அவனை நேக்கடாக்கி 25 பெண் மருத்துவர்கள் 25 ஆண் மருத்துவர்கள் 2 மணி நேரம் அவனை ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி பார்த்துட்டு இருப்போம். ஐ திங்க் இட்ஸ் ஹை டைம் we give it something back to lower socioeconomic status. அண்ட் நம்மளால் அதை செய்ய முடியுங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. எனக்கு முடியாதுன்னே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அண்ட் ரிசர்ச் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி 2 பேச போகிறேன். ஸோ ஒரு புது கான்செப்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் டைப் 1 டயபிட்டிஸ்க்கு. இது தயவு செஞ்சு டைப் 1 செக்மெண்ட் இருக்கிறவங்க இதை எடுத்துக்கோங்க. எனக்கு இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். 110 இப்போ 108னா ஆம்புலன்ஸு, 100னா போலீஸுங்கிற மாதிரி டைப் 1 டயபிட்டிஸ்க்கு எங்களோட தாரக மந்திரம் 110. அப்படின்னா என்ன சார்? 100 + 4 + 3 + 2 + 1 + 0 is equal to 110. 100% என்னன்னா ஆட்டிடியூட் அண்ட் டிசிப்ளின். எப்போ வருத்தமாக இருக்குன்னா, பல மருத்துவர்களே அதை டிமாரலைஸ் பண்ணுறாங்க. டைப் 1 டயபிட்டிஸ் பொண்ணு இருக்கா, உனக்கு கல்யாணமே ஆகாது. இது வந்து மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் ஆகக்கூடாதுங்கிற இந்த போன மாதம் மட்டும் 4 நார்மல் டெலிவரி எங்களோட டைப் 1 மதர்ஸ்க்கு. 30 கல்யாணத்துக்கு மேட்ட வருடம் போய்கொண்டிருக்கிறோம். இட் ஆல் நீட்ஸ் ஆட்டிடியூட். அந்த யுவஸ்ரீங்கிற பொண்ணு, இது வந்து சோத்துக்கு வழி கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கூலி வேலை செய்கிறாங்க. இப்போ 1 மந்த் முன்னாடி வந்தது, பேசல் போலஸில் போட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கு. திடீர்னு டிபியாவில் ஒரு ஸ்வெல்லிங். என்னன்னு பார்த்தோன்னா ஆஸ்டியோசார்கோமா ஆஃப் த லெஃப்ட் டிபியா. அண்ட் இதற்கு மேலே இறைவன் இந்த குழந்தைய ஏதாவது கஷ்டப்படுத்த முடியுமா? ஆனால் அந்த அம்மாவும் பொண்ணையும் ரூமுக்கு வந்தாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, இன்று உங்களை பார்த்து விட்டு எங்கள் உயிரை நாங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். எனக்கு இதற்கு மேல் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. என் காலை இழந்த பெண்ணை வச்சுட்டு நான் என்ன சார் பண்ணுறது? அண்ட் எங்களுக்கு பணமும் கையில் கிடையாது. அண்ட் ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தைகிட்ட பேசினேன். குட்டி, நீ கவலைப்படாத, உனக்கு எல்லா செலவையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லு, உனக்கு எல்லாம் தரேன்னு. ஒரு 5 நிமிஷம் வெளில போயிட்டு உள்ளே வந்தது. கண்ணை துடைத்து கொண்டு அந்த குழந்தை சொன்னது, அங்கிள், நீங்கள் சொன்னீங்க நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணிக்க போகிறேன், நான் நடந்து உங்கள் கிளினிக்குள் வரப்போகிறேன், திருப்பி நான் காலேஜ்க்கு போக போகிறேன், படித்து முடித்து இதயங்கள் அறக்கட்டளையில் சேரப்போகிறேன். அண்ட் இந்த ஃபோட்டோ வந்து அதோட ஆம்புடேஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நான் போன ஹாஸ்பிட்டலுக்கு கங்காவில். தே வேவ்ட் ஆஃப் ஆல் த ஆப்ரேட்டிங் சார்ஜஸ். இட் ஆல் டுக் 1 ஃபோன் கால் டு ராஷ்டிரபதி சார், இந்த குழந்தைக்கு உதவி பண்ணுங்க சுவாமி, நீ சொன்ன என்ன நம்ம பண்ணிடலாம், ஃப்ரீயாக பண்ணிடலாம், அவ்வளோதான். ஆனால் அந்த குழந்தை 7 மணிக்கு என் ஃபோன் பண்ணி, நான் பயந்த மாதிரிலாம் இல்லை சார், கொஞ்சம் வலியெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை, ஃபிசியோ வர்றாருனா நடக்க போகிறேங்குது. அண்ட் திஸ் இஸ் ஆட்டிடியூடுங்கிறேன். இது கெத்து, நம்மளால் பண்ண முடியும். அண்ட் as doctors we have a heavy moral responsibility to instill that attitude in our children. அண்ட் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். உணவு கட்டுப்பாடு, இன்சுலின் டெஸ்டிங் கட்டுப்பாடு அண்ட் இன்சுலின் இன்ஜெக்ஷன் கட்டுப்பாடு. நிறைய மருத்துவர்கள் நீ ஏன் ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்ட வேண்டியது. வாரத்துக்கு ஒரு டைம் பண்ணால் போதுன்னு. ஒரு நாளைக்கு 3 அல்லது 4 தடவை பண்ணவில்லை என்றால் இந்த A1C 7க்கு கொண்டு வர முடியாது. இப்போ இதயங்கள் அறக்கட்டளை வழியாக 3000 குழந்தைங்களை தமிழகம் முழுக்க பார்த்துட்டு இருக்கோம். எங்கள் 3000 சில்ட்ரனும் 3 to 4 times a day ஃபிங்கர் பிரிக் டெஸ்டிங் பண்ணுறாங்க. அண்ட் எங்களை சேலஞ்ச் பண்ணாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்பொழுது, இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களாம் 3 டைம் பண்ண மாட்டாங்கன்னு. இப்போ எல்லா குழந்தைங்களும் நாங்கள் கேட்கறத விட அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுவாங்க. 4 என்றால் என்ன? பேசல் போலஸ் இன்சுலின். தயவு செஞ்சு டைப் 1 டயபிட்டிஸ்க்கு அந்த பிடி மிக்ஸ்க்கு போகாதீங்க. அன்லெஸ் த சைல்டு இஸ் ஆல்ரெடி டூயிங் வெல் ஆன் பிடி மிக்ஸ் and the A1C is around 7%. 4 times a day insulin is the most physiological insulin. 3னா என்ன? 3 தடவை டெஸ்டிங். ப்ரீமில் குளுக்கோசஸ் மட்டும்தான் நாங்கள் பார்க்க சொல்கிறோம். எனக்கு அது 500 100 நமக்கு தெரியணும். அண்ட் அது தெரிஞ்ச குழந்தை இன்னும் பெட்டராக மாடிஃபை பண்ணும் அதோட ஆக்ஷனை. ஒரு கரெக்ஷனல் டோஸ் கொடுக்கலாம், ஏன் அது வருதுன்னு அனலைஸ் பண்ணலாம். யாரெல்லாம் 3 times பண்ணுறாங்களோ எந்த தொல்லையும் கிடையாது.
2னா 200க்குள்ளார குளுக்கோஸ் லெவலை வைக்கணும். 1னா இந்த HbA1c ஒத்தைப்படையில் 7 பக்கத்தில் வைக்க வேண்டும். அண்ட் 0னா 0 ஜங்க் ஃபுட். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்கெட்ஸ். தயவு செஞ்சு டைப் 1 செக்மெண்ட் இருக்கிறவங்க இதை யோசிங்க. இந்த மேரிகோல்ட், நியூட்ரி சாய்ஸ், இந்த சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் 2 பிஸ்கெட் சாப்பிட்டா 400 பாயிண்ட் கூடுது. அண்ட் நிறைய எக்ஸ்பென்சிவ் 12, 13 எல்லாம் பிஸ்கெட்டை நிறுத்தினா 9, 8க்கு வந்துடும். ஸோ பிஸ்கெட்ஸ், பிரெட், ரஸ்க்கு, பன்னு, பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்டு, சிப்ஸு, முறுக்கு, மிக்சர், கேக், லேஸ் சிப்ஸ் பேக்கெட், குறுக்குற பேக்கெட், இது அப்படியே மனப்பாடமாக நாங்கள் சொல்லுவோம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தெரிஞ்சிடும். அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு போய் லேஸ் சிப்ஸ் பேக்கெட்டை வாங்குவோம். அண்ட் அதை கட் பண்ணிட்டாலே உங்களுக்கு மலமலன்னு குறைஞ்சிடும். ஸோ இந்த 100, 4, 3, 2, 1, 0ங்கிற கான்செப்ட் வந்து இட் இஸ் தாரக மந்திரம். இதெல்லாம் எங்களோட சேலம் அரசு மருத்துவமனை குழந்தை. இது ஜஸ்ட் மெட்டிகுலஸாக தேதி, நேரம், அளவு போட்டு ஒவ்வொரு உணவுக்கு முன்னாடி ஒரு சர்க்கரை அளவை பார்த்துட்டு பேசல் போலிசன்ஸில் இருக்குது. இதோட HbA1c 6.5. இது சிவியர் டிகே வித் செரிப்ரல் எடிமா, 10 days ICU admission, doing extremely well with A1c of 6.5. ஸோ இந்த ரீச்சிங் த அன்ரீச் தான் எங்களோட மோட்டோ. நம்ம பணக்காரனுக்கு 100 டாக்டர் இருக்கான். இவங்கெல்லாம் வந்தாலே நான் நினைப்பேன், நான் இல்லைன்னா 100 ஆள் நம்மகிட்டே பேசிட்டு வெளில போய் 100 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஏழைகளுக்கு நம்ம ஒன்று தான் ஹோப். அண்ட் இந்த 110ங்கிற கான்செப்ட் இஸ் ஒர்க்கிங் ரியலி வெல் அக்ராஸ் த ஸ்டேட். ஸோ என்னுடைய ஒரே வேண்டுகோள், கிளினிக்கல் வேண்டுகோள், இஃப் யூ ஆர் டூயிங் டைப் 1 டயபிட்டிஸ் பண்ண முடியலன்னா ரெஃபர் பண்ணுங்க. ஃபார் பீப்புள் ஹூ டூ டைப் 1 டயபிட்டிஸ் தயவு செஞ்சு இந்த பிடி மிக்ஸை போட்டு ஓட்டிட்டு இருக்க வேண்டாம். தேர் ஆர் பீப்புள் தேர் ஹூ ஒர்க் ஃபார் டைப் 1. ஸோ basal bolus insulin in type 1 and at least 3 times finger prick a day. எங்களுடைய ஏழைப்பாழ குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து ஸ்டேஜில் நின்று சொல்லும், அங்கிள் 4 வேளை இன்சுலின், 3 தடவை டெஸ்டிங், 2 200க்குள்ளார சுகர் அளவு, 1 A1c ஒத்தப்படையில் இருக்கணும், 0 0 ஜங்க் ஃபுட். இவ்வளோதான். இதை பண்ணிக்கிட்டீங்கனாலே நிறைய எக்ஸ்பென்சிவ் மினிமம் 9க்குள்ளார வந்து விடுகிறது. ரிசர்ச்சில் என்ன மெயினாக பார்க்குறோம், அதாவது கீதலட்சுமி கட் மைக்ரோபயோட்டியை பற்றி பேசினாங்க. பயங்கர எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் டைப் 1 டயபிட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். எவ்ரிடே ஐம் கெட்டிங் 10 நியூ சில்ட்ரன் வித் டைப் 1 டயபிட்டிஸ் டு மை கிளினிக். ஒரு ரெஃபரல் பயாஸ் இருக்கலாம், பிகாஸ் இப்போ தமிழ்நாட்டில் நாங்கள் தான் டைப் 1ல அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம். பட் டஸ் ஆட்டோ இம்யூனிட்டி அலோன் அக்கௌண்ட்ஸ் ஃபார் திஸ் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பெரிய கேள்வி. ஸோ நிறையா இப்போ பேசின இந்த கட் மைக்ரோபயோட்டா, டாக்ஸிக் எலிமெண்ட்ஸ். பட் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பார்க்குறோம், திருப்பூர் அண்ட் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா டைப் 1 எக்கச்சக்கமாக இருக்குது. அண்ட் ஆண் குழந்தைகளும் வயது 12 கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஏரியா, அதாவது இந்த நான் ஆட்டோ இம்யூன் டைப் 1, அது எப்படிங்க 30% ஆட்டோ ஆன்டிபாடி நெகட்டிவாக இருக்கும். அண்ட் இந்த 187 குழந்தைங்களுக்கும் நாங்கள் 4 ஆட்டோ ஆன்டிபாடிஸும் பார்த்துருக்கோம். இட்ஸ் நாட் தட் வி ஜஸ்ட் டிட் 1. And 33% of children across Tirupur districts are negative for all 4 antibodies. So is there something in the environment that's causing destruction of beta cells? அதே மாதிரி தஞ்சாவூர் is an agricultural district, அங்கேயும் close to 20% are antibody negative. And in the gut microbiota, we are working a lot on this, and we are seeing some changes which are giving us some interesting research questions. And இது work பண்ணிட்டு இருக்கோம். And finally, ஒரு 6 நிமிடம் இருக்கு. இந்த philanthropic, I think there's an urgent need for every one of us to be a part of this work. அதாவது ஒரு இண்டிவிஜுவல், ஒரு NGO like us, ஒரு நேஷனல் ஹெல்த் மிஷன், டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் CSR partnership, everyone can step up, and the opportunities are enormous. Number 3-letter magic word என்னன்னா ASK, ask. அவ்வளோதான். இந்த ஏழை குழந்தை என்னால் என்ன பண்ண முடியும்னு கேட்காம நம்மக்கிட்ட வர ஒரே ஒரு பணக்கார பேஷண்ட்டை, ஐயா எங்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்குது பண்ணுவீங்களான்னா ஈஸியாக பண்ணிவிடுவான். ஒரு 30,000 ஒரு வருஷத்துக்குன்ற they'll do it very easily. But as doctors நம்ம ஈகோ ஈடுபடுது, நான் ஏன் போய் கேட்கணும்னு கேளுங்கிறேன். அஃபிஷியலாக இப்போ எனக்கு வெக்கம், மானம், சூடு சொரலாம் எதுவும் கிடையாது. எங்கள் குழந்தைங்களுக்காக நாங்கள் காலில் போய் விழுவுனாங்க. எனக்கு இப்போ இதயங்கள் அறக்கட்டளை வழியாக 18 கோடி இந்த வருஷம் எங்களோட செலவு. இட்ஸ் த கவர்மெண்ட்ஸ் பட்ஜெட், பட் we are able to raise 18 crores as a single டீம்ங்கிறேன். எனக்கு கேட்டால் கொடுப்பார்கள். ஓகேவா, நம்ம கேட்கணும். ஸோ என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நான் என்ன நினைப்பேன், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, என் பொண்ணு எனக்கு முன்னாடி வந்தேன்னா என்ன கிடைக்கணுமோ அது ஒரு ஏழை குழந்தைக்கு போய் சேர வேண்டும்ங்கிற. அண்ட் உயர்தர இன்சுலின் கொடுப்போம் இல்லை, அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி யோசிக்கணும். இன்சுலின் பம்ப் தெரப்பி ஃபார் டிசர்விங் கொடுக்கணும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் குழந்தைங்க இறந்து போகுது, இன்னும் பானையில் வை, மண் பானையில் வை, இதில் வை, அதில் வைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 8,000 ரூபாய் ஒரு ஃப்ரிட்ஜுங்கிறேன் நான், இப்படின்னா 8,000 ரூபாய் ரைஸ் பண்ண முடியும் நம்மளால். ஸோ ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுத்தா டிகே அட்மிஷன்ஸ் இஸ் ரெடியூஸ் பை 80% அக்ராஸ் ஸ்டேட்.
பெண் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கலாமா? ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு பெண் குழந்தை இன்சுலின் இருந்தால் கல்யாணம் ஆவது, படிப்பது தடை ஏற்படுகிறது. ஸோ இப்போ அனைத்து ஏழை பெண் குழந்தைகளுக்கும் இதயங்கள் ட்ரஸ்ட் வழியாக யூனிவர்சிட்டி காலேஜ் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறோம். ரோல்ஸ் ராய்ஸ்ட்டு கேட்டனா அவன் அள்ளி தரான் அவன் காலேஜ் எஜுகேஷனுக்கு. பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் நம்ம ரிசர்ச் இப்போ ஹெவியாக பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த கறவை மாடு தானம், செட்டிங் அப் ஆஃப் ஷாப்ஸ், எப்படியாவது இவங்க வாழ்வாதாரத்தை ரைஸ் பண்ணலாமா? இப்போ ஐஐடி கூட ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இன்சுலின் பம்ப் 2.5 லட்சம் ஆகுது ஒரு பேஸ் மாடல் பம்ப். இது 30,000 பண்ண முடியும். And off the record, background this work going on. நான் இது ரொம்ப இதை பற்றி பேச விரும்பல, பட் we are heavily working on this. And advocacy with National Health Mission. Dr. அருண் தம்பராஜ் இப்போ மிஷன் டைரக்டர், இஸ் a big supporter of our work. அவர் இப்படின்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அண்ட் இந்த மொபைல் டயபிட்டிஸ் வேன். ஸோ இது எங்களோட கோர் வேல்யூ. We not only identify, we control, we stabilize, we educate and we uplift. இது காம்ப்ரஹென்சிவாக நம்மளால் பண்ண முடியும். அண்ட் மனது மட்டும் வைத்து நம்ம எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா நமக்கு உதவி வந்து கொண்டே இருக்கும். ஸோ 2017 ஒரு 10 குழந்தைங்களோட ஆரம்பித்த இதயங்கள் அறக்கட்டளை இப்போ we have reached 3,000 as of yesterday across India. அண்ட் இது 22 அரசு மருத்துவமனை கூட, சென்னை டு கன்னியாகுமரி we are working. அண்ட் இந்த பக்கம் அண்ட் ஐ ஹாவ் டு சே திருச்சி டயபிட்டிஸ் கிளப் விஜய் டீம் இஸ் ஆசம். அதாவது அந்த லோக்கல் டயபிட்டிஸ் கிளப்ஸ்லாம் ப்ளீஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் திஸ். ஜிப்மர், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் 200 குழந்தைங்க சப்போர்ட் பண்ணுறோம் டெல்லியில். இதை தவிர பீகார், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, கேரளா பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் எங்களோட பெரிய வரம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கனெக்ஷன்ஸ் தான். அண்ட் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை குறை சொல்லுவாங்க. இப்போ இந்த 5 years வந்து we work very closely with all major government hospitals across state, from Children's Hospital Egmore to Kanyakumari, Nagarkoil, Asarpallam Hospital. All the HODs, deans are now family to us. ஒரு தடை இருந்தது இனிஷியலாக, பட் போக போக when they know the work that you do, இப்போ அவங்களோட பெஸ்ட் சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் இந்த ரோட்டரி ஷர்ட்டை போட்டு வந்திருக்கேன் நான். எனக்கு ரோட்டரி வழியாக $220,000 ரைஸ் பண்ணிருக்கோம். இப்போ இது 3rd இன்டர்நேஷ்னல் கிராண்ட். ஸோ எல்லாரும் கொஞ்சம் ரோட்டரியில் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள், ரொட்டேரியன்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் ரோட்டரிஸ் வந்து 50 ரோட்டரிஸ் ஆர் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் வித் அஸ். அண்ட் இது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்ட் ஆக்கி லாஸ்ட் இயர் மட்டும் எங்களுக்கு 80 இன்சுலின் பம்ப் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கோயம்புத்தூரில் இருந்து வந்தது. 80 pumps at a whopping cost of 2.5 crores. ஸோ பண்ணறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் ஒரு தனி மனிதனாக ஒரு டீமாக என்ன பண்ண முடியும்? ஒரு 3 லட்சம் இன்சுலின் கேட்ரேஜ் கொடுத்துருக்கோம். ஆல் அனலாக் இன்சுலின், சாதா இன்சுலின் கிடையாது. அண்ட் 1 crore இன்சுலின் ஷாட்ஸ்க்கு மேலே 50 lakh குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ், ஒவ்வொரு குழந்தைக்கும் 100 குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்ஸ் per month, ஹை குவாலிட்டி குளுக்கோமீட்டர், பெயின் ஃப்ரீ நீடில்ஸ், இன்சுலின் பம்ப் கன்சூமபிள்ஸ், இதெல்லாம் கொடுத்துருக்கோம். More than 90% reduction in DK admissions across state, which has been published in papers recently, and a 2.5% reduction in HPNC across all government hospitals. 11.5 ல இருந்து around 8.7 க்கு கொண்டு வந்திருக்கோம். So 8 கீழ கொண்டு வர பார்க்குறோம். And first time we are getting a hope that the children can lead very happy, healthy, productive lives. We got the Governor's Award in 2024, but in the award எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு சின்ன recognition தான். The award is the work actually. And the award and reward is actually the work, just to see these children who are given up for dead coming back to life. So இது எங்களோட ஃப்ரிட்ஜ் ப்ராஜெக்ட். ஒரு 8,000 ரூபாய்க்கு ஃப்ரிட்ஜ். இப்போ நான் ஒரு எங்கள் ஊர், அதாவது பேர் சொல்ல விரும்பல, ஒரு பெரிய செல்வந்தர், அவர் வந்து 500 சில்ட்ரனை அடாப்ட் பண்ணிருக்காரு கோயம்புத்தூர்ல இருந்து. at a cost of 2 crores per annum, 3rd year running பண்ணிட்டு இருக்காரு. என் கையை பிடித்து கொண்டு, சுவாமி என் பெயரை மட்டும் யாரிடம் சொல்லிவிடாதே, இந்த கைக்கு கொடுப்பது இந்த கைக்கு தெரியக்கூடாது, சரியா? 500 children, 2 crores per annum. So Rolls Royce has adopted our education project, especially for girls. In the mobile diabetes van goes across Tamil Nadu state of the art van with advanced retinal camera and everything. பட் இதுக்கு ஒரு பேஷனேட் டீம் வேணும். யூ காட் அ டீம் தட் பிலீவ்ஸ் இன் யூ. பட் எங்களோட மேஜர் அட்வான்ஸ் இதுதான். இதை நான் இங்கே சொல்லத்துக்காக தான் வந்தேன். இப்போ நேஷனல் ஹெல்த் மிஷன் வழியாக 7 சென்டர்ஸ்க்கு எங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 2 weeks ago சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோரில் we have started the state of the art type 1 diabetes specialist care center. இங்கே இல்லாத எதுவும் கிடையாது. வெள்ளக்கார நாட்டில் என்ன இருக்கோ, ஏஏ ரெட்டினல் கேமரா, ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர், HbA1c, creatinine, தைராய்டு எல்லாமே இருக்குது. அனலாக் இன்சுலின்ஸ், குளுக்கோமீட்டர்ஸ், AGPs, பம்ப்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் we have trained diabetes 2 educators appointed by இதயங்கள். அண்ட் இப்போ 6 centers இப்போ August 4th சேலமில் ஆரம்பிக்கிறோம். அண்ட் we are the last hope of our children. இந்த குழந்தைகள் வந்து அது டெல்லி குழந்தை, அது அப்போ போகும்பொழுது அது ஆசையாக வந்து ஏதோ ஹிந்தியில் கையமையான்னு கேட்குது, என்னன்னு தெரியல. But it's just that we are the hope for these children. So I just want to finish by saying that நம்மளால் பண்ண முடியலனாலும் at least let us empathize with our patients. அவர்கள் காலில் ஒரு நாளில் நாம் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்னு யோசிப்போமா? நம்மளால் ஒரு நொடி இருக்க முடியாது. And think big, பெருசாக எண்ணுவோம். No contribution is small, every thought is important. உங்களால் பண்ண முடியல, ஒரு ஃபோன் எடுங்க எனக்கு. We can cover the state at this point of time. It's a lifetime opportunity to do good for our community.
ஒரு குழந்தைய ஒன்று எடுத்துக்கோங்க. சேகர் சார், நான் சொல்ல விரும்பலை, நீங்கள்லாம் சொல்லிக்கொள்ள விரும்ப மாட்டீங்க, பட் சேகர் சார் மாதிரி ஒரு அருமையான மனிதரெல்லாம் பார்க்க முடியாது. அடாப்டிங் ஒன் சைல்டு இஸ் a service to the society. Thank you very much, sir. And harness your rich patient support. நமக்கு பணக்கார பேஷண்ட் நிறைய இருக்காங்க, கேளு போங்கிறேன். நான்லாம் கேட்பேன், நமக்கா கேட்குறோம், மிஞ்சி போனால் இல்லைன்னு சொல்ல போகிறோம். அண்ட் இந்த ஃபார்மர்ஸை நம்ம பாசிட்டிவாக யூஸ் பண்ணுவோங்கிறேன். Let us use it for our children, and our spend is around 15 to 18 crores, and we are one phone call away. தயவு செஞ்சு ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9042858882. எனி ஏழை குழந்தை உங்கள் சைடில் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது CSR இண்டஸ்ட்ரீஸ் இருந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச்.